தேர்தலில் போட்டியிட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கே உள்ளது என ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில இன்று காலை தொடங்கி இந்த நேரம் வரைக்கும் நடந்துச்சுங்க. இந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, மூத்த அருள்மொழி, அதே போல முக்கிய மாநிலங்கள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்துல மொத்தம் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கிய தீர்மானங்களாக இடஒதுக்கீடு, கல்வி, வேலைவாய்ப்பு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. முக்கியமான விஷயம், அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கு அதிகாரம் இருப்பதாக இதுல தீர்மானத்துல ஒரு வரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் கட்சியோட நிறுவனர், நான் தான் தலைவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டா தொடர்ந்து அனைத்து அதிகாரமும் எனக்கு மட்டுமே உள்ளது என்பதை தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. அதே போல சென்னையில அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய எல்லா இடத்துலையும் எனக்கு தான் முழு அதிகாரம் இருக்கின்ற தகவலையும் அவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாரு. இன்றைக்கு பேசின பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த மாநில செயற்குழு கூட்டத்துல யாரும் எதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இந்த தேர்தலுக்கான சைன் பண்ற முழு அத்தாரிட்டி எனக்கு மட்டுமே உள்ளது, அனைவரும் தயாராகுங்கள், தேர்தலுக்கு போட்டியிட அனைவருக்கும் தயாராகுங்கள், நல்ல கூட்டணி அமையும், அனைத்து விஷயங்களும் நான் பார்த்துக்கிறேன், எதை பத்தி கவலைப்படாதீங்க. இதுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு செக் வைக்கக்கூடிய ஒரு தகவலை தான் இந்த தீர்மானத்தை பார்க்கிறோம். முழு அதிகாரம் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய அனைத்து அதிகாரமும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அளித்து இந்த மாநில செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டு தீர்மானங்களா நிறைவேற்றப்பட்ட தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். தேர்தலில் போட்டியிட ஏ மற்றும் பி ஃபார்மில் கையெழுத்திடும் அதிகாரம் தனக்கே உள்ளது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தேர்தலை சந்திக்க இருக்கிறது பாமக எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விழுப்புரம் அருகே நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் இப்படி பேசியிருக்கிறார்.